செட்டு ஊர் எப்படி இருக்கும், என்ன டைப்பில் இருக்கும் அப்படின்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் சரியா, நாடோடியாக சுற்றிக்கிட்டு இருந்தோம், அப்புறம் விவசாயம் செய்கிறோம். ஸோ ஒரே இடத்துல நிலையான வாழ்க்கை வாழணும், அப்போ தான் செட்டில்மெண்ட்ற வார்த்தை வருது. செட்டில்மெண்ட் நிறைய காரணம் வச்சு ஒவ்வொரு டைப்பில் வரும் அப்படின்னு பார்த்துருப்போம். விவசாயம் ப்ரொடக்ஷனாக சர்ப்ளஸாக இருக்கும்பொழுது என்ன வருது, வியாபாரம். அடுத்து பொழுதுபோக்கு. எப்போ பொழுதுபோக்கு, காட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கும்பொழுதுலாம் தேவையில்லை, வீட்டில் சர்ப்ளஸ் உணவு கிடச்சிருச்சு, சும்மா உட்காந்துருக்கோம், அப்போ என்ன பண்ணணும், பொழுது போக்கணும், என்டர்டெயின்மெண்ட் அதெல்லாம் உருவாகுது. ஒருவருக்கு ஒரு கருத்து பரிமாற்றம் இது மூலிமா செஞ்சுக்கிறோன்றாங்க. கிராம குடியிருப்பு. கிராமம் என்னென்னு பார்த்தோம், அங்கே பெரும்பான்மையான மக்கள் முதல்நிலை தொழிலில் ஈடுபடுவாங்க. முதல்நிலை தொழிலாம் என்னென்னு பார்த்துருப்போம். நகரம் என்னது, இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை தொழில். ஃபஸ்ட்டு ஆனால் கிராமந்தான் உருவாகிருக்கும். அங்கே தான் விவசாய உற்பத்தி சர்ப்ளஸாக மாறுது, அந்த சர்ப்ளஸை எடுத்துகிட்டு போய் விற்கிறான், வியாபாரம் வருது, ஸோ நகரம் வருது. ஓகேவா. முதன்மை தொழில் பாருங்கள். கிராம குடியிருப்பு என்பது ஒரு சமுதாய மக்கள் அவர்கள் தங்களின் முதன்மை தொழிலான அதெல்லாம் விவசாயம், மரம் வெட்டுதல், மீன் பிடிக்கிறது, சுரங்க தொழில், ஆடு மாடு மேய்க்கிறது, சரியா, அதில் ஈடுபடுறத குறிக்கிறது தான் அது முதல்நிலை தொழில். ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நகர்ப்புற குடியிருப்பு இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை தொழிலில் ஈடுபடுவாங்க. ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இரண்டாம் நிலை தொழில்னா செகண்டரி செக்டார், டெர்சரி செக்டார். மூன்றாம் நிலைனா, முதல் நிலைனா பிரைமரி செக்டார். இரண்டாம் நிலை தொழில் என்ன செய்வாங்க, ரா மெட்டீரியலை முடிவுற்ற பொருளாக மாற்றுறது, உற்பத்தி, தொழிற்சாலை, அதெல்லாம் அதில் வரும். ஓகேவா. கூடை பின்னுலேருந்து செருப்பு தைக்கிறது எல்லாமே இதில் வரும், மூன்றாம் நிலை. இரண்டாம் நிலை தொழில். அப்புறம் வாணிபம், வங்கி பணியெல்லாம் அதில் வரும், மூன்றாம் நிலை தொழில். ட்ரேடு அதெல்லாம். கிராமப்புறத்தில் மக்களோட அளவு எப்படி இருக்கும், கம்மியாக இருப்பாங்க. அதே மாதிரி பாப்புலேஷன் டென்சிட்டியும் கம்மியாக இருக்கும், அதான் கிராமம். நகரப்புறத்தில் அப்படி இருக்காது. ஏன் சார் அப்படின்னா, கிராமப்புறத்தில் நில விவசாயம்லாம் பெரிய அளவில் இருக்கும், சரியா. அந்த 4 ஏக்கர் 5 ஏக்கரில் 5-6 பேர் வேலை செய்வாங்க, அவ்வளோதான். அதே சிட்டியில் ஒரு சின்ன லேண்ட் இருந்தால் போதும், அதை ஃபேக்ட்ரி கட்டி அதில் 100-200 பேர் வேலை செய்வோம். அதான் டென்சிட்டி அதிகம் கிராமம். நகரத்தில் சூழல் அமைவு, தளம் மற்றும் சூழல் அமைவு என்னென்னு பார்ப்போம். சைட் அண்டு சுச்சுவேஷன். சைட்னா தளம், மலை பிரதேசமாக, சமவெளியாக, பீடபூமியாக, அந்த மாதிரி. சுச்சுவேஷன் என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஒரு குடியிருப்பின் அமைவிடம் எதை சார்ந்திருக்கும், தண்ணி, விவசாயம், சாப்பாடு அதிலேருந்து தானே கிடைக்கும், கட்டுமான பொருள், எரிபொருள், இதெல்லாம் வச்சு தான் அந்த இடத்துல ஒரு கிராமமோ நகரமோ உருவாகிறது. தீர்மானிக்கிறது யார், இவங்க தான். தண்ணி, சரியா, விவசாய நிலம், கட்டுமான பொருள் கிடைக்கணும், கல் மண் எல்லாம் கிடைக்கணும், எரிபொருள் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், சமைக்க முடியும், போக்குவரத்துக்கு உதவும், எல்லாமே, சரியா. எரிபொருள் இங்கிலீஷில் ஃபியூயல். பண்டைய குடியிருப்பு வகைகள். முற்காலத்தில் பழமையான நாகரிகங்கள் எது நம்ம நகரலையா, நெட்டு தான் பிரச்சனை. அவன் உற்பத்தியாளரில் வருவான், அது வாணிபத்தில் வராது, சரியா. உற்பத்தியாளர்லேருந்து வாங்கிட்டு வரான்ல, வாங்கிட்டு வந்து விற்பான், அதுதான் வர்த்தகம். பண்டைய குடியிருப்போட வகைகள். பழமையான நாகரிகங்கள் எது உலகத்தில்,
ஒன்று மட்டும்தான் இருக்கா? சிந்து சமவெளி, மெசபடோமியா, எகிப்து, சீனா, மாயன் நாகரிகம் அமெரிக்காவில், இவங்களாம். அதில் ரொம்ப அட்வான்ஸ்டாக வாழ்ந்தவன் யாருன்னா சிந்து சமவெளி மக்கள் தான். ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். ஒரு குடியிருப்பு வந்து அங்கங்கேயே கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு கட்டினாங்கன்றாங்க. ஒரு வீட்டின் அமைப்பானது அங்குள்ள சுற்றுச்சூழலும் நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கும். அப்படி தான் கட்டுவாங்க வீடே. நம்ம தான் இப்போ மாற்றிக்கிட்டோம். நம்ம இதில் வெப்பமண்டலம் வென்டிலேஷன் வச்சு கட்டுவாங்க வீடு. பார்த்திங்கன்னா செவுத்து ஓரமாக சீலிங் இருக்குல்ல, அதை ஒட்டி என்ன இருக்கும், ஒரு ஓட்டை இருக்கும். இப்போ அப்படிலாம் இல்லை. ஆனால் நம்மளது வெப்பமண்டலம் ஃபிசிக்ஸில் பார்த்துருப்போம் அதை பற்றி. இப்போ அப்படி கட்ட மாட்டேங்கிறோம். கட்டாமல் என்ன பண்ணுறோம், ஏசியை போட்டுக்கிறோம். கேரளா போங்க, அங்கே ஒரு டைப்பில் இருக்கும், ஓட்டு வீடு தான் வச்சுருப்பான். இந்த மாதிரி சீலிங் வச்சு கட்டியிருந்தாலும், தாரசு வீடு கட்டியிருந்தாலும் மேலே பாருங்கள் ஓடு போட்டிருப்பாங்க. ஏன்னா அங்கே தொடர்ந்து 3 மாதத்துக்கு என்ன ஆகும், பேஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ ஊறி உள்ளே வந்துடும் தண்ணி. அதனால ஓடு போட்டிருப்பாங்க. ஓட்டுக்கு பொதுவாக இப்போ எதை யூஸ் பண்ணுறோம், தகரம். சரியா? கேரளா போய் பாருங்கள், வீடெல்லாம் அப்படி தான் இருக்கும். விவசாய பிரதேசங்களில் வீடுகள் சுவர்கள் களிமண்ணாலும் கூரை வைக்கோலாலும் மற்ற செடிகளின் புற்களாலும் வேயப்பட்டிருக்கும். கிராமத்தில் அப்படி தான் இருந்தது எனக்கு தெரிஞ்சு. இப்போல்லாம் மாறிடுச்சு. குடிசை இல்லா தமிழகம் அப்படி திட்டம் கொண்டு வந்தாங்க. நேரம் மாறி இருக்கணும், மாறல முழுசாக. அதுக்குள்ளே நம்மளே சூனியம் வச்சுக்கிட்டோம். 11 ஆமாம். எப்படி சூனியம் வச்சுக்கிட்டோம், ஓட்டு. அடுத்தது அதேமாதிரி கூரை அமைக்கிறதுக்கு சட்டம். மரம் இருக்குல்ல, இப்போ இரும்புலாம் போட்டுக்கிறாங்க. அப்போ வந்துட்டு மரத்தை வெட்டி அடுக்கி அது மேலே தான் கூரை பெய்வாங்க. பார்த்துருப்பீங்க கிராமத்தில். முன்னாடி முற்றம் இருக்கும், திறந்த வெளி காற்றோட வசதிகள் எல்லாமே இருந்துச்சு. வீட்டோட சைஸு அவனோட பொருளாதாரத்தை சார்ந்தது. பணக்காரன் பெரிய வீடாக கட்டிக்குவான், ஏழை சின்ன வீடாக கட்டிக்குவான். அமைப்புகள், டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன் ஆஃப் செட்டில்மெண்ட்டாக என்ன வகை, குடியிருப்போட அமைப்பு பேட்டர்ன். குழுமிய குடியிருப்பு, சிதறிய குடியிருப்பு. குழுமியனா ஒரே இடத்துல நிறைய வீடு இருக்கும். சிதறியனா அங்கங்கே விவசாய நிலம் இருக்குல்ல, தோட்டத்தில் வீடு வச்சுக்குவாங்க, தள்ளி தள்ளி இருக்கும் வீடு. குழுமிய. இங்கிலீஷில் கம்பேக்ட் செட்டில்மெண்ட். ஊர் நடுவில் இருக்கும், சுற்றிலும் வயல் இருக்கும். எல்லோரும் போய் வயலில் வேலை செஞ்சுட்டு இங்கே வந்துடுவாங்க. அதே டிஸ்பர்ஸ்டு, அது வந்துட்டு என்ன இருக்கும், அவன் வயல்லே என்ன இருக்கும், வீடு இருக்கும். அந்த மாதிரி மைய குடியிருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்றுக்கொன்று அருகருகே அமைந்துள்ளது. இவ்வகை குடியிருப்புகள் ஆற்றுச் சமவெளிகளிலும் வளமான சமவெளியை ஒட்டியும் இருக்கும். போய் விவசாயம் செஞ்சுட்டு இங்கே வந்து இருந்துக்குவாங்க. வடக்கு சமவெளிகள் தீபருக்கு கடற்கரை சமவெளிகள்னு இருக்காங்க இந்தியாவில். நோட் பண்ணிக்கோங்க. வடக்கு சமவெளினால் எது, கங்கை சமவெளி இருக்குல்ல, அது இங்கே இந்த ஏரியாவில் வர கடற்கரை சமவெளியில் பார்த்துருப்போம். தமிழ்லேயே நிறையா கடற்கரை நகரங்கள்லாம் இருந்தது, துறைமுக நகரங்கள் எல்லாமே, பூம்புகார் அது மாதிரி. அடுத்து சிதறிய குடியிருப்புகள். அதிக வெப்பமாக இருக்கக்கூடிய பகுதி, மலை பாதைகளிலும். கேரளா போனீங்கன்னா தெரியும், ரோட்டு ஓரமாக தான் இருக்கும் வீடெல்லாம். ஏன்னா மலை பிரதேசங்கள். அடர்ந்த காட்டு பகுதிகளிலும் புல்வெளிகளிலும் தீவிர சாகுபடி பிரதேசங்களில் அங்கெல்லாம் எங்கே இருக்கும், டிஸ்பர்ஸ்டு செட்டில்மெண்ட், சிதறிய குடியிருப்புகள். எந்தெந்த பகுதின்னு பார்த்துக்கோங்க. வீடு அங்கங்கே இருக்கும், வயல்வெளிகளோடு கலந்து இருக்கும் அங்கங்கே. ஓசி மலைப்பாதையின் வடக்கு பகுதியும்
கோசினா எதை சொல்கிறானுங்க? கேரோ காசி தான் கோசின்றானோ? அப்புறம் கங்கா டெல்டா அதே ஏரியாவில் தான். ஒரு சில இடத்துல செட்டில்டாக இருக்குது, கம்பேக்டாக குளுமை வீடு இருக்குது. ஒரு சில இடத்துல எங்கே இருக்குது? ஆமாம், கங்கை சமவெளி, ராஜஸ்தான் பாலைவன பகுதி, நீலகிரியின் மலையடிவாரம், இமயமலை, இங்கெல்லாம் என்ன இருக்கும்? வீடெல்லாம் தள்ளி தள்ளி இருக்கும். குடியிருப்புகளின் படிநிலை. கிராம குடியிருப்பில் எத்தனை இருக்காமல்? தனித்த, சிறு கிராமம், அப்புறம் கிராமம், சிறு சந்தை. நம்ம கிராமத்தில் சந்தை போடுறாங்களா? அந்த மாதிரி அங்கே சுற்றியில் உள்ள நாங்கள் கிராமத்துலேருந்து பொருளை கொண்டு வந்து அங்கே தான் விற்பாங்க. அதுக்காக அந்த ஊர் உருவாயிருக்கும். கிராமந்தான் அது. ஆனால் இப்போ வாழைப்படியாக சுற்றியில் உள்ள கிராமத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த வாழைப்படியில் விற்பாங்க. விற்றுட்டு அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு போவாங்க. அப்புறம் நகரம், மாநகரம் இணைந்த ஓன் அர்பனைசேஷன் பார்த்தோமா போனதில். நீர்நிலை ஒட்டிய இடங்கள், ஆறு, ஏரி, ஊற்று, தண்ணிக்காக அங்கே இருப்பாங்க. வேளாண் தொழிலுக்கு ரொம்ப தண்ணி முக்கியமாக, அதனால் அந்த ஏரியாவில் இருக்கும். விவசாயம் செய்கிறதுக்கு ஏற்ற இடத்த பார்த்து அங்கே போய் செட்டில் ஆவாங்க. கடற்கரை சமவெளி, ஆற்று பள்ளத்தாக்கு, முதல்ல அங்கே தானே போய் செட்டில் ஆகுறான். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மனுஷன் மலை பிரதேசம் அங்கே தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். தண்ணி குடிக்க மட்டும் வருவான். விவசாயம் செய்ய ஆரம்பித்தோன்னா என்ன ஆகுது? அந்த இடத்துலையே செட்டில் ஆகும். மரம், கல், களிமண் என வீடு கட்டுறதுக்கு. கிராம குடியிருப்புக்கான காரணிகள்: இயற்கை நிலத்தோற்றம், தட்பவெப்பநிலை, மண் வளம், நீர் வளம், எல்லாம் விவசாயம் செய்கிறதுக்கு. சமூக அமைப்பு, பொருளாதார நிலை. ரூரல் செட்டில்மெண்ட்டில் வகைகள். எதுக்கு இந்த பசங்களை இவ்வளோ கொடுத்து வச்சுருக்கானுங்கன்னு தெரில. பேசின கதையாக தான் வருது திரும்ப திரும்ப. அந்த பேட்டர்ன் நீள் வடிவமானது, லீனியர் பேட்டர்ன், நீள் வடிவம். செவ்வக வடிவம், செவ்வகமாக இருக்கும். நட்சத்திர வடிவ குடியிருப்பு, வட்டமான குடியிருப்பு பார்த்துருப்போமா? நீள் வடிவம்னா என்ன இருக்கும்? ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கும். செவ்வகம் நடுவில் அந்த மாதிரி. சரி, நீள் வடிவ குடியிருப்பு பாருங்கள் எங்கே இருக்குன்னு. சாலைகள், இருப்பு பாதை ஒட்டி, ஆறு, கால்வாய், பள்ளத்தாக்கோட சரிவு ஆகிய இடத்துல நீள் வடிவம். இமயமலையில் ஆல்ப்ஸ் மலை எங்கே இருக்குது? ஐரோப்பா. ராக்கி மலைத்தொடர் எங்கே இருக்குது? வட அமெரிக்கா. வெரி குட். அங்கெல்லாம் இந்த மாதிரி குடியிருப்புகள் இருக்கும். செவ்வக வடிவம், நீளமாகவும் அகலம் குறைந்து காணப்படுமா. சமவெளி பகுதியில் அந்த மாதிரி இருக்குமாமா. அதே மாதிரி மலைகளுக்கு இடையே உள்ள பள்ளத்தாக்கு, மலைக்கு நடுவில் பள்ளத்தாக்கு இருக்குல்ல, அங்கே. சட்லஜ் நதி எங்கே இருக்குது? பஞ்சாப், ஹரியானா. சிந்து நதி இருக்குல்ல, அதோட துணையாறில் இது ஒன்று, சட்லஜ். அடுத்து வட்ட வடிவ குடியிருப்பு, நடுவில் ஏரியா குளமாக இருக்கும். திருச்சியை தாண்டி போயிட்டீங்கன்னா அப்படி தான் இருக்கும். நடுவில், ஊருக்கு நடுவில் ஏரி குளம் இருக்கும், அதை சுற்றிலும் வீடுகள் இருக்கும். சரியா? நல்ல தண்ணி குளம் இருக்கும், உப்பு தண்ணி குளிக்கிற குளமும் இருக்கும், நல்ல தண்ணி குளமும் இருக்கும். அது நட்சத்திர வடிவ குடியிருப்பு, அன்றைக்கே பார்த்துருப்போம். நடுவில் ஊர் இருக்கும். இது வந்து வட்டமா, இது நட்சத்திர வடிவம். நாகமக்கல் அப்படி தான் இருக்குமாமா. நோட் பண்ணிக்க, முக்கியமான ஃபேக்ட் இது. ரெண்டு மூணு சாலை ஒன்று சேருதில்ல, அந்த இடத்துல இருக்கு. அப்படி நீர்நிலை குடியிருப்புகள், வெட் பாயிண்ட் செட்டில்மெண்ட். வறண்ட நிலப்பிரதேசங்களில் நீர்நிலையை ஒட்டி இருக்கும். சொன்னோம் இல்லையா?
திருச்சியை தாண்டி அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா என்ன இருக்கும், நடுவில் குளம் இருக்கும், ஏரி இருக்கும், அதை சுற்றியில் என்ன இருக்கும், வீடுகள் இருக்கும். ட்ரை பாயிண்ட் செட்டில்மெண்ட். அதை சுற்றியில் இருக்கக்கூடிய நிலத்தை விட அந்த இடம் எப்படி இருக்குமாமா, சற்று உயரத்தில் அமைந்துள்ள குடியிருப்பாமா. வெள்ளத்தால் பாதிக்கப்படாது. அந்த சிந்து சமவெளி இருக்குல்ல, மொகஞ்சதாரோ, அரப்பா, அது எல்லாமே அப்படி தான் உயரமான இடத்துல தான் இருக்கும். பக்கத்தில் அந்த ஆறுகள் ஓடும், அந்த ஆற்றுக்கார ஓரத்தில் உயரமான இடத்துல தான் அந்த குடியிருப்பு இருக்கும், சிந்து சமவெளியெலாம். கேரளா, அதுக்கப்புறம் கிழக்கு கடற்கரை டெல்டா கரையோ. டெல்டான்னு என்ன, ஆறு போய் கடலில் உருவாக்குன லேண்டு, அதெல்லாம் கேரளா. இங்கெல்லாம் வந்து ட்ரை. கேரளா நிறைய மழை பெய்கிற இடம், பட் உயரமான இடத்துல வச்சுருப்பாங்க. சரியா, ரெண்டுமே கான்செப்ட் பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும். யாத்திரை குடியிருப்பு. யாத்திரை என்னது, பில்கிரிமேஜ். பில்கிரிமேஜ் இங்கிலீஷில். அங்கே ஒன்றும் இருக்காது, பட் ஏதோ ஒரு கோயில் வழிபாட்டு தலம் இருக்கும், அங்கே போய் நிறைய பேர் அந்த வழிபாட்டு தலத்துக்கு நிறைய பேர் வருவாங்களா, அவங்களுக்காக ஹோட்டலு இந்த மாதிரி அமைச்சிக்கிட்டு அங்கே வாழ்ந்துட்டுருப்பாங்க. பழனி, நாகூர், வேளாங்கண்ணி. சரியா, பழனிலாம் ஒன்றுமே கிடையாது, அங்கே போய் பாருங்கள், ஒரு மேடு அது ஆக்சுவலாக. பழனி போய் நின்று மேலே நின்று பாருங்கள், சுற்றிலும் பள்ளமாக இருக்கும், அந்த இடம் மட்டும் மேடு, அந்த மலை இருக்கும். தண்ணியும் கிடைக்காது பழனியில், தண்ணி தட்டுப்பாடு ரொம்ப அதிகம். கொடைக்கானல்லேருந்து தான் தண்ணி வருது பழனிக்கு, ஆனால் அது உயரமாக இருக்கும். மழை பெஞ்சாலன்னா எனக்கு கரடா தண்ணி ஊறி பக்கத்தில் பள்ளமான இடத்துக்கு போயிடும். அது மாதிரி காசு கொடுத்து தான் வாங்குவாங்க தண்ணி அதிகமாக பழனியில். அப்போ அது அங்கே அந்த பழனி நகரம் எதனால் உருவானுச்சு, அந்த கோயில் இருக்கனால எல்லாம். பழனிலாம் ஒன்றும் இல்லை, நகர்ப்புற குடியிருப்பு. இப்போ கிராமத்தெல்லாம் பார்த்தாச்சு. இந்த டைப்ஸு இதெல்லாம் வந்து எந்த ஏரியா எதுன்னு கேட்பாங்க. இப்போ எப்படி நட்சத்திர குடியிருப்பு தமிழ்நாட்டில் எடுத்துக்காட்டு இது நாமக்கல். பில்கிரிமேஜ் பழனி கேட்க மாட்டான், அது எல்லோரும் அடிச்சிடுவாங்க, அந்த மாதிரி கேட்பாங்க. 2ஆம் நிலை 3ஆம் நிலை தொழிலில் ஈடுபடுவாங்க. அதை 3 வகையாக பிரிக்கிறாங்க, நகரம், மாநகரம், பெருநகரம். மக்கள் தொகை அளவு, தொழில் அமைப்பு, நிர்வாகம், இது 3 தான் என்ன பண்ணுது நகரம் உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணங்கள். டவுன் சின்ன நகரம்னு வச்சுக்கோங்க. 5000க்கும் அதிகமான மக்கள் இருக்கும் இடத்தை நகரம், டவுன் அப்படின்றாங்க. நிர்வாக நகரம், இராணுவ நகரம், கல்வி நகரம், அப்படி 3 பிரிக்கிறாங்க. கல்வி நகரம்னா நிறையா அங்கே எஜுகேஷன் அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில நகரம் வந்துட்டு இராணுவ கட்டுப்பாட்டில், இராணுவ வீரர்கள்லாம் இருக்காங்களா, அங்கே தங்கியிருப்பாங்க, அதுக்காக உருவாயிருக்கும். அது மாதிரி தமிழ்நாட்டில் இது வெல்லிங்டன் இராணுவ நகரம். ஊட்டி இருக்கு இல்லையா, ஊட்டியில். அப்புறம் நிர்வாக நகரம் சென்னை, டெல்லி, அதெல்லாம் நிர்வாக நகரம். அடுத்து மாநகரம், சிட்டி. அந்த 5000 பேர்த்துக்கு மேலே போகிறாங்க, லட்சக்கணக்கில் இருப்பாங்க மக்கள். 1 லட்சத்துக்கு மேலே இருந்தாங்க, அதுக்கு பேர் தானே அது மாநகரம். மெகா சிட்டி அல்லது மெட்ரோ சிட்டி சொல்லலாம். சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், அதெல்லாம் 10 மில்லியனுக்கு மேலே இருப்பாங்க. 10 மில்லியன்னா எவ்வளவு, 1 கோடி, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. கேண்டன், டோக்கியோ, டெல்லி, மும்பை, இதெல்லாம் மிகப்பெரிய நகரத்துக்கு எடுத்துக்காட்டு. சென்னையும் வச்சுக்கலாம். WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம். அவன் சொல்கிறான், ஒரு ஆரோக்கியமான நகரம் அப்படின்னா என்னென்னலாம் இருக்கணும், தூய்மையாக வச்சுருக்கணும். இப்போ சென்னை, டெல்லி கூட பார்த்திங்கன்னா தெரியும், இஷ்யூ போயிட்டுருக்கு, பொல்யூஷன் அதிகமாகிட்டுருக்கு அப்படின்னு. ஏர் பொல்யூஷன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நகரம் தூய்மையாக இருக்குனாக்க யார் பார்த்துக்கணும், அதை அவன் ஒவ்வொருத்தனும் பார்த்துக்கணும்.
பாவம் துப்புரவு பணியாளர் மட்டும்தான் வேலை செய்வான், அவனுக்கு இருக்கணும் சம்பளம் கம்மி. நம்மளே என்ன பண்ணணும், குப்பையெல்லாம் கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடணும், பிரித்து கொடுக்கணும், அவங்களுக்கு வேலையை ஈஸியாகணும். நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் டிச்சில் போட்டு வர்றோம். அது போய் அடைச்சிக்கிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே தண்ணி பூந்துருச்சு அப்படின்னு போய் உட்காந்துக்கிறோம். அனைத்து மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுதல். அடிப்படை தேவைன்னா எது? அது கிடையாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்கிறாங்க. தண்ணி வசதி, போக்குவரத்து வசதி, தகவல் தொடர்பு, மருத்துவ வசதி, சரியா, இதெல்லாம் இருக்கணும். அதான் என்னது நகரம். உள்ளாட்சியில் உள்ளூர் மக்களை ஈடுபடுத்திக்கணும். மக்கள் எல்லாமே எதுவும் நடத்த முடியாது, அதனால தான் உள்ளாட்சி அமைப்பு உருவாக்குறாங்க. வார்டு மெம்பர் எல்லாம் உருவாக்குறாங்களா? ஏன்னா இந்த தெருவில் 4 தெருவுக்கு ஒரு மெம்பர் இருப்பான். அந்த தெருவில் என்ன பிரச்சனை அவனுக்கு தான் தெரியும். டெல்லியிலேருந்து ஆட்சி நடத்த முடியுமா? அங்கே உட்காந்துட்டு என்னைக்காவது மோடி நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாரு? இது மக்களாட்சியே கிடையாது, சரியா? எல்லா பவரையும் அவன் பிடிங்கி வச்சுக்கிறானுங்க. அப்போ மாநில அரசாங்கம் என்ன பண்ணும்? நம்மக்கிட்ட அந்த வரியெல்லாம் பிடிங்கிறானுங்க. இப்போ பிரச்சனைனா வந்து கூட பார்க்க மாட்டேங்கிறானுங்க. நம்ம வா, தூத்துக்குடி வரவே இல்லை இது வரைக்கும். கேட்டால் அந்த ஊருகா வந்துட்டு போச்சு, அப்படி அந்த வாயை கோணிக்கிட்டு ஸ்டைலாக பேசுகிறேன்னு நினச்சிக்கும் போல் இருக்கு. யார்? ஆமாம், அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. இப்போயும் எட்டி பார்க்கல, வரி மட்டும் வாங்கிக்குவானுங்களாமா, நமக்கு எதுவுமே செய்ய மாட்டானுங்களாம். சரி, இதெல்லாம் செய்யணும். எளிதாக கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய சேவைகள், அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டி இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். தமிழ்நாட்டில் பட்ஜெட்டில் எதுக்கு அதிகமாக செலவு பண்ணுறாங்க? பட்ஜெட் வரும், இப்போ நான் கேட்குறதெல்லாம் அது கேள்வியாக இருக்கும், பார்த்துக்கோங்க. கல்விக்கு தான் அதிகமாக செலவு பண்ணுறாங்க. ரெண்டாவது மருத்துவத்துக்கு இந்தியாவில் வேறு எங்கேயுமே அப்படி கிடையாது. தமிழ்நாடு ஏன்டா அப்படி அட்வான்ஸ்டாக இருக்குன்னா இதுக்கு தான் காரணம், சரியா? இன்னும் பத்தாது, நம்ம இங்கிலீஷ் படிக்க வச்சு முட்டாளைக்கு விட்றானுங்க. ஒழுங்காக புரிஞ்சு படிச்சிருந்தாக்க நம்ம பெரிய ஜப்பான் ஆகிருப்போம். பிரிட்டிஷ் பாருங்கள், 7 கோடி பேர் தான் இருக்கான் ஒரு நாடு, ஒரு கவர்மெண்ட்டு. அங்கே யூனிட்டரி ஸ்ட்ரக்சர். ஆனால் இந்தியாவில் எத்தனை கோடி பேர் இருக்கும்? 800 கோடி பேர் இருக்கும். சாரி, 800 100 கோடி பேர் இருக்கும், 140 கோடி பேர் இருக்கும். அதுக்கு ஒரு பவர் ஸ்ட்ராங்கான சென்டர் யூனியன் கவர்மெண்ட்டு. அப்போ எப்படி இருக்கும் மக்கள்? விளங்காது அந்த மாதிரி. சரி, ரைட்டு, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு நகரத்துக்கு இருக்க வேண்டிய முக்கியமான அம்சங்கள்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? WHO. மெகலோபோலிஸ் பயங்கர பெரு நகரம், மாநகரம். மாநகரம், இது மாநகரம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நகரங்கள், மக்கள் தொகை 10 மில்லியனுக்கு மேலாகும். 10 மில்லியனுக்கு மேலே இருக்கணும், பெரிய பரப்பு. இப்போ சென்னை போங்க, நிறையா நகரம் சேர்ந்தது தான் சென்னை. ஆக்சுவலாக இந்த பக்கம் காஞ்சிபுரம் வரைக்கும் வந்துருச்சு சென்னை, செங்கல்பட்டு வரைக்கும் வந்துருச்சாங்க. அந்த பக்கம் திருவள்ளூர் எல்லாம் சேர்ந்தது என்ன ஆயிடுச்சு? சென்னையாக மாறிடுச்சு. பாஸ்டன், வாஷிங்டன் அமெரிக்காவில் 2 பக்கத்து நகரம் எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு, வீடெல்லாம் சேர்ந்து. டெல்லி, மும்பை, கொல்கத்தா இதெல்லாம். குஜராத்தில் காந்தி நகரம், சூரத்து, வதோதரா, ராஜ்கோட் எல்லாம் பெரிய நகரங்கள்ன்றாங்க. அதே குஜராத்தை ஸ்பெஷலாக சொல்கிறானுங்கன்னு தெரில. அவர் அங்கே சும்மா ஆணி பிடிக்கிட்டாருன்னு காட்டுறதுக்காக காட்டுவானுங்க போல். அது அதுவாக வளர்ந்துச்சு, இவங்களாம் ஒன்றும் பண்ணல. கோனர்பனேஷன் 2-3 நகரம் ஒன்று சேர தானே அது. ஆமாம், அர்பன் கோனர்பேஷன் அப்படிம்பாங்க. மும்பை, ஹரியானா, குர்கான், ஃபரிதாபாத், உத்தரப்பிரதேசம், நொய்டா இதெல்லாம் வந்துட்டு என்னது, இந்த இணைந்த நகரங்களுக்கு எடுத்துக்காட்டு. செயற்கைக்கோள் நகரம் சென்னை இருக்கா? சென்னைக்கு பக்கத்தில் ஒரு புது நகரத்தை உருவாக்குவாங்க. இங்கே பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு அப்படின்ட்டு.
அதான் சேட்டலைட் நகரம். நகர்ப்புறங்களுக்கு வெளியே. 2011 அப்படி தான் சொன்னாங்க அப்போ இருந்த சிஎம். சேட்டலைட் நகரம் அமைக்க போகிறோம் மதுரைக்கு பக்கத்தில், சென்னைக்கு பக்கத்தில்னு. 16 வரைக்கும் இருந்தாங்க, ஒன்றும் நடக்கலை. சும்மா மக்களை ஏமாத்துறதுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ அண்ணா நகரெலாம் இருக்குல்ல சென்னையில், அதெல்லாம் வந்து சேட்டலைட் நகரம் தான் அது ஆக்சுவலாக. அப்போது இப்போ சிட்டியில் ஒரு பார்ட் ஆயிடுச்சு. வேளாண் முதன்மை தொழில், இங்கே 2ஆம் நிலை 3ஆம் நிலை தொழில். மக்கள் அடர்த்தி கம்மியாக இருக்குது, மக்கள் அடர்த்தி அதிகம். வகைகள் கிராமம், குக்கிராமம், அந்த மாதிரி. எளிதான அமைதியான வாழ்க்கை கிராமத்தில். ஆமாவா? இது சிக்கலானது, வேகமானது. சென்னையெல்லாம் போய் பாருங்கள், நம்ம ஊரே ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் இருக்கும். சேலமே, சென்னையெல்லாம் பயங்கர ஸ்பீடாக இருக்கும். என்ஜின் வாழ்க்கைம்பாங்க, இயந்திர வாழ்க்கை, என்ஜின் வாழ்க்கைம்பாங்க. சென்னையில் இருந்துட்டிங்களா வந்து வாழ முடியாது, அவனால் பிடிக்காது. என்னையா வாழ்க்கை அப்படின்ட்டு. ஸ்மார்ட் சிட்டி, ஆமாம், கொண்டு வந்து ஒன்றும் விளங்கலை. சேலமும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் தான் இருக்குது. 14 சொன்னானுங்க ஸ்மார்ட் சிட்டின்னு. 14 நினைக்கிறேன். காசு கொள்ளையடிச்சது தான் மிச்சம். அங்கங்கே போய் பாருங்கள், பழைய பஸ் ஸ்டாண்டை கட்டி போட்டிருக்கான், ஒன்றும் விளங்கலை. இங்கே கார் பார்க்கிங் ஒன்று நிற்கிது பாருங்க. இங்கே தொங்க பூங்காவில் ஒரு புரோஜனம், அங்கே மண்டபம், ஒன்றும் விளங்கலை. எல்லாமே சும்மா காசு கொள்ளையடிக்கிறது. உள்கட்டமைப்பு வசதி நகர்ப்புறத்தில் வீட்டுமனை விற்பனை, தொலைத்தொடர்பு, இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கணும். சந்தை, பொருள் வாங்குற விற்கிற இடம் இதெல்லாம் இருக்கணுன்றான். அது மாதிரி சிறப்பு பொருளாதார நகரங்கள் புவனேஸ்வர், பூனே, ஜெய்ப்பூர், சூரத்து, லூதியானா, இல்லை பஞ்சாப் லூதியானா, கொச்சி, அகமதாபாத், ஜபல்பூர், விசாகப்பட்டினம், தாவணகரா. அது மாதிரி தமிழ்நாட்டில் தானே வச்சுருக்காங்க 12 நகரங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வேலை நடக்குதானே இல்லை. அதில் சென்னை, மதுரை, திருநெல்வேலி, சேலம், வேலூர், கோயம்புத்தூர், தூத்துக்குடி அதெல்லாம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கொண்டு வந்தானுங்க. ஆனால் ஸ்மார்ட் சிட்டி ஆகலை. காக்கச இனத்தை டேஸ் என்றும் அழைக்கலாம். யார் காக்கச இனம்? ஐரோப்பியர்கள். டேஸ் இனம் ஆசிய அமெரிக்க இனமாகும். நீக்ரோகளா பாருங்க. உலக மக்கள் தொகை தினம் மங்கோலியா தானே இதுக்கு. அதான் மேப் வச்சு புரிஞ்சிங்கன்னா வேலை முடிஞ்சு. அங்கே தான் பாருங்கள் லிங்க் ஆகணும், மேப் வச்சு காமிச்சேன். உலக மக்கள் தொகை தினம் ஜூலையா? கிராமப்புற குடியிருப்புகள் டேஸ் அருகில் அமைந்துள்ளது. நீர்நிலைகள் தான். அளவின் அடிப்படையில் கீழ்காணும் நகர குடியிருப்புகளை வரிசைப்படுத்துக. ஒன்று 2 3 4 1 3 2 4 4 2 4 2. சரியா போச்சு. 1 3 4 2. இதை பற்றி எங்கேயுமே இல்லை. புஷ்மேன்கள் அதை பற்றி இல்லை தானேங்க, பார்க்கல. புல்வெளி, ஆக்சுவலாக பாலைவனம் இல்லை, புல்வெளி. புஷ்மேன்
ஆ கலகாரி பாலைவனமா பார்த்தோமா? இந்த பார்த்தோமா புஷ்மேனை பற்றி? இல்லை, சகாரா இருக்குது, கலகாரி இருக்குது. கலகாரி தென்னரை கோலத்தில் வரும், கல்காரி டெசர்ட். மொழியின் பங்கு என்பது டேஷ் குடும்ப பகிர்வு அம்சங்களின் தோற்றம் மற்றும் தொகுப்பாகும். சமூக சரி, டேஷ் குடியிருப்பில் மக்கள் பெரும்பாலும் 2ஆம் 3ஆம் நிலையில் ஏற்படுவாங்க. நகரம், டவுனு. டேஷ் நகரங்கள் பொதுவாக கிராமப்புற நகர்ப்புற எல்லைக்கு வெளியே அமைந்திருக்கும். சேட்டலைட்டு, துணைக்கோள் நகரமா? டேஷ் குடியிருப்பானது வழிபாட்டு தலங்களை சுற்றி இருக்கும். யாத்திரை, பிலிகிரிமேஜ் செட்டில்மெண்ட். காக்கசைனம், நீக்ரோ, மங்கோலியா, ஆஸ்ட்ரலாய்டு. சட்லஜ், கங்கை சமவெளி. நீலகிரி, தென்னிந்தியா. கடற்கரை, கடற்கரையில் வட்டமாக இருக்கும். தென்னிந்தியா வட்டை வச்சுக்கலாம். கடற்கரை குழுமிய. அப்படியா? வட்ட குடியிருப்பு நீலகிரியா? இல்லை, சிதறிய. ஹரியானா, நட்சத்திரம் போட்டுக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. ஜங்ஷன். உலகில் அநேக மொழிகள் பேசப்படுகின்றன. மொழி வேற்றுமை உலகில் அதிக அளவில் காணப்படும். கரெக்டு தான். நிறைய மொழி இருக்குது, மொழிக்கு இடையிலே என்ன இருக்குது? வேற்றுமை இருக்குது. பழனி தமிழ்நாட்டில் யாத்திரை குடியிருப்பு எடுத்துக்காட்டு. ஓகே, அங்கே இரும்பு எஃகு தொழிற்சாலை அமைந்துள்ளது. ஒன்று மட்டும் கரெக்டு. மீன்பிடித்தல், மரம் அறுத்தல், விவசாயம், வங்கி அலுவல். இமயமலை, ஆல்ப்ஸ், ராக்கி, கங்கை. சென்னை, மதுரை, திருநெல்வேலி, காஞ்சிபுரம். நிர்வாக நகரம். இது அதேமாதிரி இதெல்லாம் பழமையான நகரங்கள். மதுரையும் வருமே ஸ்மார்ட் சிட்டியில். இருக்குது. சென்னை நிர்வாக நகரம் அப்படி போட்டுருவோம், அவ்வளோதான்.